ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் தான் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு வந்து நம்ம நார்மல் பச்சரிசி மண்டவெல்லம் போட்டு நம்ம வந்து செஞ்சுருப்போம். நம்ம இந்த சேனலில் வந்து முத ஆரம்பிக்கும் போது சக்கரை பொங்கல் தான் வந்து செஞ்சோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது வந்து குக்கரில் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ரெசிபி அது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து அவுள் வந்து வச்சு நம்ம வந்து பொங்கல் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வந்து நான் 2 கப்பு அவுள் எடுத்துருக்கேன். அதுக்கு இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவுளை வந்து 2 தடவை வாஷ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை உள்ள பாத்திரம் எடுத்து அதில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கீழே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து வச்சுருங்க, அதில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மண்டவெல்லத்தை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். நமக்கு வந்து அந்த ஒரு மண்டவெல்லம் ஜூஸ் மாதிரி வந்து நமக்கு கிடைக்கட்டும். நல்லா சிறப்பாகிற வரைக்கும் இது வந்து அடுப்பில் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வாணலி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்க தேங்காய் நீங்கள் வந்து பொடியாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ், இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போயே வந்து ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்துட்டு இன்னொரு பேன் வந்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நம்ம வந்து இந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அவுள், இதை வந்து கொஞ்சம் அது வந்து ஈரமாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இருக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் உதிரியாக இருந்துச்சுன்னா போதும். இது வந்து நம்ம பாகு வச்சோம் இல்லையா, அது வந்து இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வர்றது மாதிரி இதை வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து வடிகட்டி இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கிளறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அகலமாக தேவைப்பட்டதுனால வேறு இதில் மாற்றிக்கிட்டேன். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட அவல் பொங்கல். இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என் கூட வந்து கமெண்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.